ஹாய் தமிழன்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது தமிழன்ஸ் தமிழ். நான் அகிலப்பிரியன். நான் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்தியன் 2 படத்துக்கு போயிருந்தோம். ஆனால் நாங்கள் படம் ரிலீஸ் ஆன 3வது நாள் நைட்டு தான் படத்துக்கு போயிருந்தோம். படத்துக்கு இடையில 2 நாள் கேப் இருந்துச்சு. யூடியூப் ஓப்பன் பண்ணாவே இந்தியன் டூ ரிவ்யூ தான் எல்லா யூடியூபர்ஸுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறையா யூடியூப் சேனலில் இதுதான் கண்டென்ட்டாக இருக்குது. அந்த படத்தை கடாயில் போட்டு தாளித்து கொட்டிட்டாங்க. இந்தியன் 2 படத்துக்கு நான் அவ்வளவுக்கு வெயிட் பண்ணேன். கிட்டத்தட்ட 7 வருஷம். இந்தியன் 1 படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இந்த படம் 1996 ரிலீஸ் ஆச்சு. அது அப்போதைக்கு ரிலீஸ் ஆகும்போது நான் ஸ்கூலுக்கு கூட போகல. எனக்கெல்லாம் விவரம் தெரியாத போகும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் விவரம் தெரிஞ்சு படம் பார்க்க ஆரம்பித்த காலத்தில் இந்த படம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த சேனாபதி கேரக்டர் இருக்குது பாருங்கள், வேறு லெவல். அந்த சேனாபதி கேரக்டரை பார்த்துட்டு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்னால் இப்படி மாசாக இருக்கலாமா? அந்த சேனாபதி கேரக்டரை பார்த்துட்டு அந்த ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு மேலே ஒரு தனி மரியாதையே வர்ற அளவுக்கு இருந்துச்சு அந்த கேரக்டர். உண்மையிலே சங்கர் அவங்கள ரொம்ப பாராட்டணும். அப்படி செதுக்கி வச்சுருந்தாரு. அதுவும் அதில் வர அந்த பாட்டு இருக்குங்க பார்த்தீங்களா, எப்பா என்ன மாதிரியான பாட்டுங்க. ஏஆர் ரஹ்மான் பிச்சு எடுத்துட்டாரு. அந்த பாட்டை இன்னைக்கு கேட்டால் கூட அப்படி புல்லரிக்கிற மாதிரியெல்லாம் பாட்டு. எல்லா பாட்டுமே ஹிட்டு. அந்த பாட்டை இப்போ பாடணும்னு தோணுது, பட்டு காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சேனலுக்கு ஒரு காப்பிரைட்ஸை கொடுத்து விட்டாங்க. அதுவே இன்னும் கிளியர் ஆகாமல் இருக்குது. இதில் நம்ம வந்துட்டு அவசரப்பட்டு பாட்டையும் ஒரு ஆர்வத்தில் பாடி எக்ஸ்ட்ரா 2, 3ன்னு வந்துருச்சுன்னா நம்ம சேனலோட ஜோலியையே முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஜோலி முடிச்சு அந்த ஹம்மிங் வரும் பாருங்க, ஏஆர் ரஹ்மான் வாய்ஸில், அப்பா அதுக்கெல்லாம் நான் அடிமைங்க. அந்த பாட்டு அப்படி இருக்கும். ஏஆர் ரஹ்மானை புகழ்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்த ஹம்மிங்லேயே அவர் வந்து செதுக்கியிருப்பார். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த கப்பல் ஏறி போயாச்சு அப்படிங்கிற அந்த பாட்டை போய் கேட்டுவாங்களே, இப்போ கேட்டால் கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த மியூசிக்கை கேட்டால் புல்லரிக்குது. அவ்வளவுக்கு பார்த்து ரசித்த ஒரு இந்தியன் திரைப்படம். அதோட சீக்வல் 2ஆம் பாகம். 7 வருஷமாக புலி வருதுன்னே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த புலி வந்த பாடே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த புலி 2024 வந்துருச்சு. ஆனால் அந்த 2 நாள் கேப்லேயே அந்த படத்தை போட்டு தாளித்து எடுத்துட்டாங்க ரிவ்யூங்கிற பேரில். நாம் தான் ஆர்வ கோளாறாச்சே. 7 வருஷம் வரையும் வெயிட் பண்ணவனுக்கு 2 நாள் வெயிட் பண்ண முடியலைங்க. ரிவ்யூவை பார்த்தாச்சு யூடியூப்பில். அதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது, மலை அளவில் இருந்த நம்மளோட அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி தர அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ரொம்ப ஆர்வக்கோளாறான ஆளுகள் நம்ம தான். ஓ, படம் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ட்டு இந்த எதிர்பார்ப்பே இல்லாமல் போய் உக்காந்தோம். இந்த ஒரு குளுக்கோஸ் விளம்பரம் வரும். அதில் வந்துட்டு சூரியனை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராவை வச்சு மனுஷங்களோட எனர்ஜியை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துரும். அது மாதிரி இந்த ரிவ்யூவில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டாங்க நம்மளோட ரிவ்யூவர்ஸ். ஆனால் படம் ஓகே தாங்க. நான் கொடுத்த 200 ரூபாய்க்கு எனக்கு ஓகே. தங்க மாளிகை, மனுஷ குதிரை இதெல்லாம் காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. என்னடா தங்க மாளிகை மனுஷ குதிரைன்னெல்லாம் சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த படத்தை நீங்கள் அப்போ பார்க்கலன்னு அர்த்தம். பார்க்காதவங்க போய் தேட்டரில் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. அந்த தங்க மாளிகையை நீங்கள் தேட்டரில் பார்க்காம செல்லில் பார்த்தீங்கன்னா அது ஒரு குடிசை மாதிரி தான் தெரியும். அந்த தங்க மாளிகையை நீங்கள் போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். ஒரு சங்கர் ஃபேனாக, ஒரு உலகநாயகன் கமல்ஹாசனோட ஃபேனாக இந்த வீடியோவில் நான் சொல்லியே ஆகணும். கொஞ்சம் படத்தோட டூரேஷனை கம்மி பண்ணியிருக்கலாம். சங்கர் அவங்களோட படம் அப்படின்னாவே வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 மணி நேரத்தை தொட்டுரும். சங்கர் படம் அப்படின்னாவே உள்ளது தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக லென்த்தை கம்மி பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த மேக்கப்பை பற்றி சொல்லியே ஆகணுங்க. தரமான மேக்கப்புங்க. ஒரு 100 வயசுக்கு மேலே ஆன ஒரு கிழவன், அவரோட உடம்பு பாடி லாங்குவேஜ், அந்த தோல் அப்படியே சுருங்கி இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த ஒவ்வொரு இன்ச்சுக்கும் சுருக்கங்கள் இருக்கும்.
அதை அப்படியே காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே மேக்கப் வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கமல்ஹாசன் அவங்கள பற்றி சொல்லவா வேணும்? என்னதான் சிந்தட்டிக் மேக்கப் போட்டிருந்தாலும் அதையும் தாண்டி அந்த தோலோட இதை துடிப்பெல்லாம் காட்டுற ஆள். உலக நாயகனோட நடிப்பும் நல்லாவே இருந்துச்சு. சரி, இந்தியன் 1 மாதிரி ஹிந்துஸ்தானி 2 எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வார்த்தையாடு 2 கொஞ்சம் சுமார் தான். டேய் என்னடா உளர்ற? ஹிந்துஸ்தானி 2ங்கிற, வார்த்தையாடு 2ங்கிற, ஏன் அடுத்த படத்தோட இதை கம்பேர் பண்ணுற அப்படிங்கிறீல? அடுத்த படமெல்லாம் இல்லைங்க, இதுவும் இந்தியன் 2 தாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறீல? நம்ம இயக்குனர் சங்கர் அவங்க வந்துட்டு எதையுமே கொஞ்சம் வித்தியாசமாக தானே யோசிப்பாங்க. அதனால பேர்லையும் பிரம்மாண்டத்தை காமிக்கணும்ல. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்குறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள்? நம்ம இந்தியன் 2 அப்படிங்கிறது தமிழ். இதுவே நீங்கள் தெலுங்கு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வார்த்தையாடு 2. அதுவே ஹிந்தி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹிந்துஸ்தானி 2. எப்படி சங்கருங்கிறத நிரூபித்தாரா? பாகுபலிங்கிற படம் எந்த மொழியில் டப் பண்ணாலும் எடுத்தாலும் பாகுபலி தான். கேஜிஎஃப்ங்கிற படம் எந்த மொழிக்கு டப் பண்ணாலும் கேஜிஎஃப் தான். ஆனால் சங்கரோட படம் எல்லா மொழிக்குமே வேறு வேறு பேரில் மாறும். இப்போ எந்திரன் படம் எடுத்தார் பற்றியலா, அது தமிழில் எந்திரன், ஹிந்தியில் அதுக்கு பேர் ரோபோட். ஹிந்தியில் எப்படி ரோபோட்டுன்னு வரும்? இங்கிலீஷில் தானே ரோபோட்டுன்னு வரும் அப்படின்னு நீங்கள் காமெடி பண்ணக்கூடாது. இந்த அந்நியன் படம் இருக்குது பற்றியலா, அது தமிழில் அந்நியன், தெலுங்கில் அதோட பேர் அபரிச்சு டூடு. ஒழுங்காக உச்சரிக்கிறேன்னா தெரியல, ஆனால் அதுதான் அந்த படத்தோட பேர் தெலுங்கில். இப்படி படத்தோட பேர்லேயே வித்தியாசத்தை காமிக்கிறவர். இந்தியன் 2 வந்துட்டு நினச்ச அளவில் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓரளவு அதையும் சொல்லலாம், அதுவும் உண்மைதான். அதுக்கு என்ன ரீசன்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த படம் பார்ட் 2 மட்டும்தான் எடுக்கிறதா இருந்துச்சு. அதில் எல்லா கதையையும் கொண்டு வந்து சுருக்கி வச்சிடலாம்ங்கிறது தான் கணக்கு. ஆனால் அதில் கொஞ்சம் லென்த்து அதிகமானதுனால அதை பார்ட் 3யாக கொண்டு போகிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அப்போ சங்கர் அவர்கள் எடுக்கணும்னு நினச்ச, இந்தியன் 2 எடுக்கணும்னு நினச்ச பாதி படம் இங்கே இருக்குது, இன்னும் ஒரு பாதி படம் இருக்கணுமே. அந்த பாதி படம் வந்துட்டு இந்தியன் 3க்கு தாவிருச்சு. அந்த இந்தியன் 3 அப்படிங்கிற ஒரு பார்ட் இல்லாமல் இந்த இந்தியன் 2விலே இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த படம் வந்துட்டு வேறு லெவல் ஹிட்டு. இந்தியன் 1 தூக்கி சாப்பிட்ருக்கோம். ஏன்னா இயக்குனர் சங்கர் அவங்களோட படம் எதுவுமே சோட போனதே கிடையாது. ஆனால் இந்த படத்தை கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கணும். ஒரே பார்ட்டில் எடுக்க வேண்டிய படத்தை 2 பார்ட்டாக பிரித்ததுனால தான். அதுவும் எடுக்கிற வரையும் பிரிக்கலை, எடுத்து முடித்ததுக்கப்புறம் பிரிக்க வேண்டியதாகி போச்சு. அப்போ பாதி படமாக டிஃபெக்ட் ஆகிடுச்சு. இந்தியன் 3யோட லீடு செமையாக இருக்குது. ஏன்னா இவரே ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், இவர் இன்னொரு ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி பேசுகிறாரு. அப்போ இவரை விட அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார்? அடுத்த கதையில் உண்மையான ஃப்ரீடம் ஃபைட்டரை பற்றி பேச போகிறாங்க. அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்னும் ஈகராக இருக்கேன். இந்தியன் 3க்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்தியன் 2வில் மிஸ் பண்ணதை கண்டிப்பாக இந்தியன் 3யில் டபுளாக பிடிச்சி இழுத்துருவாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லைன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது தமிழன்ஸ் தமிழ்.